வணக்கம். மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தனிமையை உணர வைத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு சுற்றி 1000 பேர் இருந்தாலுமே நீங்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றாலும் உள்ளுக்குள் ஒரு கடுமையான தனிமையை உணரக்கூடிய விசித்திரமான வேதனைமிக்க சூழலை நீங்கள் பலமுறை அனுபவித்திருந்திருப்பீங்க. நீங்கள் அனைவருக்கும் ஓடோடி சென்று உதவி செய்தீங்க. ஆனால் அனைவரின் துயரத்திலும் பங்கெடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம், ஒரு மன உளைச்சல் என்று வந்தபோது உங்க பக்கத்தில் நிற்க ஒரு நாதியும் இல்லை. உங்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாருமற்ற உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆளற்ற அந்த தருணங்கள் தான் உங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நாம் அனைவருக்கும் இருந்தோம், ஆனால் நமக்கு யாருமே இல்லையே என்ற அந்த கசப்பான உண்மையை உங்களுக்கு உறைந்த போதுதான் நீங்கள் தனிமையில் இருந்த குகைக்குள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இரவின் அமைதியில 4 சுவர்களுக்கு நடுவே அமர்ந்து நீங்கள் சிந்திய கண்ணீரை இந்த உலகம் அறியாது. உங்களின் மௌனமும் தனியாகவே அனைத்து சுமைகளையும் தாங்கிக் கொண்ட நிலையும் உங்களை சுய பரிசோதனை செய்ய வைத்திருக்கும். இந்த சமூகமும் நீங்கள் நம்பிய மனிதர்கள் தான் உங்களை எந்த அளவிற்கு தனிமைப்படுத்தினார்கள் என்பதை உணர்ந்த போது நீங்கள் வெளி உலகத்திடமிருந்து உங்களையே துண்டித்து கொண்டு தனிமையில உறைந்து போகக்கூடிய நிலையும் நீங்கள் அடைந்திருப்பீங்க. வாழ்க்கையில மிகவும் அமைதியாக தோன்றக்கூடிய சில சில காலங்கள் உள்ளுக்குள் மிகப்பெரிய போராட்டம் நிறைந்த காலமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது இவர்களை சுற்றி குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் இருந்தால் தங்களுடைய மனதில் நடக்கக்கூடிய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற எண்ணம் தான் சில நேரங்களில் உங்களுக்கு உருவாகி இருக்கும். வெளியில அனைவரிடமும் நீங்கள் சிரித்து பேசி கொண்டிருந்தாலும் வீட்டிற்குள்ள வந்த பிறகுதான் அமைதியாக அமர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய தருணங்கள் இருந்திருக்கும். என் மனதில் இருப்பதை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருந்தால் நல்லா இருக்கும், நன்றாக இருக்கும் என்ற இயக்கம்தான் உங்களுடைய மனதிற்குள்ள பல முறை இருந்திருக்கக்கூடும். ஒரு காலத்துல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நண்பர்களுடைய தூரமும் என் உறவினர்களுடைய தவறான புரிதல்களும் அல்லது தொழில் தொடர்பான அழுத்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் சேர்ந்திருக்கும். யாரிடம் சென்று மனதை திறந்து பேசுவது அல்லது தொழில் தொடர்பான அழுத்தங்கள் அனைத்திற்கும் ஒரே நேரத்திலும் சேர்ந்திருக்கும். யாராவது நீங்கள் யாரும் மனம் திறந்து பேசுவது என்று தெரியாத நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தங்களுடைய கஷ்டங்களை மற்றவங்களிடம் சொல்ல விரும்பாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தாங்களேவும் அனைத்தையும் சமாளிக்க முயன்றிருப்பீங்க. இதனால் மனதில் இருக்கக்கூடிய சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து, ஆனால் அந்த வழியை வெளியில காட்டாமல் அமைதியாக இருப்பதுதான் மீனம் ராசிக்காரங்களுடைய இயல்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கும். சில சமயங்கள்ல மிகவும் நெருக்கமான இருந்தவங்களேவும் தூரமாகி விட்டது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடும். முன்பு தினமும் பேசி கொண்டிருந்தவங்கள் பேசாமலும் போகலாம். தங்களுடைய அழைப்புக்காக காத்திருந்தவங்கள் கூட பின்னர் தேவையிருந்தால் மட்டுமே தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையும் வந்திருக்கும். அந்த மாற்றங்களை மீனம் ராசிக்காரங்க வெளியில் காட்டாமல் ஏற்றுக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள அதன் தாக்கம் ஆழமாகவே இருந்திருக்கும். நாம் யாருக்காக இவ்வளவு செய்தோம் என்ற கேள்வியும், நமக்கு யார் இருக்கிறார்கள் என்ற இன்னொரு கேள்வியும் மனதில் மாறி மாறி உங்களுக்கு தோன்றியிருக்கக்கூடும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றும் மீனம் ராசிகளுக்கு நிறைவேறப் போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல எப்படியாவது இந்த ஒரு ஆசையாவது நிறைவேறிவிடாதா என்று நீங்கள் பல வருடங்களாக நீங்கள் மனதிற்குள் போட்டி வைத்திருந்த பெரிய ஆசைகளும் கனவுகளும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலம் இது. சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாகும். புதிய வாகனம் வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற சொத்து சேர்க்கைகளும் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறக்கூடும். உயர்கல்வி கற்க விரும்பியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கதவை தட்டப் போகின்றன. தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறக்கூடும். தடைப்பட்டு நின்ற பல காரியங்கள் குருவின் சுப பார்வையால் தரதரவென நடந்து முடியக்கூடும். உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்துமே இறைவனின் அருளால ஒவ்வொன்றாக கைகூடி வரும்போது உங்களுடைய மனம் பெரும் மகிழ்ச்சியும் நன்றி உணர்விலுமே திளைக்கப் போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் பிறரிடம் சொல்ல முடியாத சில ஆழமான ஆசைகள் இருக்கும். நீங்கள் கூட பல ஆண்டுகளா மனதில் வைத்திருந்த சில கனவுகளுக்காக அமைதியாகவும் காத்திருப்பீங்க.
தொழிலில் ஒரு உயர்வு, சொந்த வீடு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளின் முன்னேற்றம், நல்ல பொருளாதார நிலை, ஏன் ஒரு முக்கியமான பயணம் அல்லது நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என உங்களுடைய மனதில் பல ஆசைகள் இருந்திருக்கும். சில ஆசைகள் தாமதமாகி கொண்டே சென்றதால இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகமும் சில நேரங்கள்ல ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் குரு பகவானுடைய அருளால நீண்ட நாட்களாக காத்திருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பது உங்களுடைய ஜோதிடத்திலும் கூறப்பட்டு வருகின்றன. இதுவரை தடைப்பட்டிருந்த முயற்சிகள் மீண்டும் வேகப்பெறவும், நீங்கள் விட்டுவிட்டதாக நினைத்த ஒரு கனவுக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடும். முன்பு கிடைக்காமல் போன ஒரு சந்தர்ப்பம் வேறு வடிவிலும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடும். அந்த நேரத்தில் கடந்த கால அனுபவங்களை நினைத்து பயப்படாமல் தெளிவான திட்டத்துடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும். உங்களுக்கு தொழில் மற்றும் பண விஷயங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மாற்றங்கள் உருவாகக்கூடும். உழைப்பிற்கு அங்கீகாரமும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவங்களுக்கு அதற்கான திட்டமிடல் மற்றும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடும். பணத்தை சேமித்து ஒரு முக்கியமான இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் படிப்படியாகவும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு உருவாக போகுது. குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்றன. குழந்தைகளுடைய முன்னேற்றம், திருமண முயற்சியில நல்ல செய்தி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, உறவினர்களுடன் மீண்டும் நல்லிணக்கம் போன்ற சம்பவங்கள் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக நிரப்பும். நீண்ட நாட்கள குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களின் மதிப்பு மற்றவங்களுக்கு புரியக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகக்கூடும். சில ஆசைகள் உடனடியாக நிறைவேறாமல் தாமதமாகக்கூடிய என்பதை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தாமதம் என்பது தோல்வி என்று அர்த்தமில்ல. சரியான நேரம் வரும்போது சரியான வாய்ப்பும் கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் அளித்து உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய மன உறுதி உங்களுக்கு வளர்க்கக்கூடும். வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு பகவானை மனமாற வழிபட்டு உங்களுடைய நல்ல ஆசைகளை நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் செய்வதோடு அவற்றை அடைவதற்கான நடைமுறை முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையுடன் நீங்கள் உழைப்பையும் இணைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கப் போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளின் முன்னேற்றம், நல்ல பொருளாதார நிலை, ஏன் ஒரு முக்கியமான பயணம் அல்லது நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என உங்களுடைய மனதில் பல ஆசைகள் இருந்திருக்கும். சில ஆசைகள் தாமதமாகி கொண்டே சென்றதால இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகமும் சில நேரங்கள்ல ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் குரு பகவானுடைய அருளால நீண்ட நாட்களாக காத்திருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பது உங்களுடைய ஜோதிடத்திலும் கூறப்பட்டு வருகின்றன. இதுவரை தடைப்பட்டிருந்த முயற்சிகள் மீண்டும் வேகப்பெறவும், நீங்கள் விட்டுவிட்டதாக நினைத்த ஒரு கனவுக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடும். முன்பு கிடைக்காமல் போன ஒரு சந்தர்ப்பம் வேறு வடிவிலும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடும். அந்த நேரத்தில் கடந்த கால அனுபவங்களை நினைத்து பயப்படாமல் தெளிவான திட்டத்துடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும். உங்களுக்கு தொழில் மற்றும் பண விஷயங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மாற்றங்கள் உருவாகக்கூடும். உழைப்பிற்கு அங்கீகாரமும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவங்களுக்கு அதற்கான திட்டமிடல் மற்றும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடும். பணத்தை சேமித்து ஒரு முக்கியமான இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் படிப்படியாகவும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு உருவாக போகுது. குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்றன. குழந்தைகளுடைய முன்னேற்றம், திருமண முயற்சியில நல்ல செய்தி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, உறவினர்களுடன் மீண்டும் நல்லிணக்கம் போன்ற சம்பவங்கள் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக நிரப்பும். நீண்ட நாட்கள குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களின் மதிப்பு மற்றவங்களுக்கு புரியக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகக்கூடும். சில ஆசைகள் உடனடியாக நிறைவேறாமல் தாமதமாகக்கூடிய என்பதை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தாமதம் என்பது தோல்வி என்று அர்த்தமில்ல. சரியான நேரம் வரும்போது சரியான வாய்ப்பும் கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் அளித்து உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து